அரசியோட அம்மாச்சி வந்து மாத்திரைய பார்த்துட்டு இருப்பா, எடுத்து சாப்பிட்றதுக்காக. அப்போ அங்கேருந்து அரசி வந்துட்டு, "என்ன அம்மாச்சி பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்னு கேட்பா. "இல்ல, இதில எல்லா மாத்திரையும் இருக்கு. சுகர் மாத்திரை மட்டும் கொஞ்சம் இல்லாத மாரி இருக்குமா, ஒண்ணாவது இருந்தா நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிருவேன். அதுக்கப்புறம் கூட கடையில வாங்க சொல்லிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "ஒரு நிமிஷம் இருங்க அம்மாச்சி" அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளிய போவா. அப்போ "எங்கடி போற?" அப்படின்னோனே, "இருங்க அம்மாச்சின்னு சொல்லிட்டு வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, அந்த குமார் குடுத்த மாத்திரை கவர வந்து நீட்டுவா. "என்னடி?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இந்த மாத்திரையா பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரைய குடுப்பா. அப்போ, "ஆமா, இந்த மாத்திரை தான். உனக்கு தெரியுமா? இங்க யாரும் இந்த மாத்திரை சாப்பிடுறாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பா அவங்க அம்மாச்சி. அதுக்கு வந்து அரசி சொல்லுவா, "இல்ல, உங்க பேர வாங்கி குடுத்தான்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "யாரு? இவன் சரவணனா? அது கதிரா? செந்திலான்னு?" கேட்கும்போது, "எதிர் வீட்ல இருக்கிறாரே, அந்த பேர உங்களுக்கு வாங்கி குடுத்தான்" அப்படின்னு சொல்லும்போது, "குமாரா? பரவாயில்லையே! என் மேல எவ்வளோ பாசம் பாத்தியா?" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே, "ஆமா, அந்த பாசத்தில இருக்கிறவர் தான் இந்த 2 சாக்லேட்டையும் வாங்கி குடுத்தாரா? சுகர் மாத்திரையோட சேர்த்து" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இந்த மாத்திரை எனக்கு, இந்த சாக்லேட் உனக்கா இருக்கும்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "எனக்கு எதுக்கு அவரு வாங்கி குடுக்க போறாரு? நான் சாப்பிட போறேன்? எனக்கு வாங்கி குடுக்க ஆளா இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்டி இப்படி கோவிச்சுக்கிற? அவன் உன் மேல ரொம்ப பாசமா இருக்கான்டி" அப்படின்னு சொல்லும்போது, இவ சொல்லுவா அரசி, "ஏன் அம்மாச்சி, அவங்க வந்து எனக்கு பண்ண துரோகத்த உங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியலையா? அதுக்கப்புறமும் நீங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க" அப்படிங்கும்போது, "இல்ல, நான் அதெல்லாம் தப்புன்னு தான் சொல்லுவேன். இதே இடத்துல வேற பொண்ணா இருந்தா கூட அவன் செஞ்சது பெரிய தப்பு தான் சொல்லுவேன். ஆனா, இப்ப அவன் திருந்திட்டான்மா" அப்படின்னு சொல்லும்போது, "நான்லாம் அத வந்து திருந்துனதாவே நினைக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவன் வந்து செஞ்ச தப்பு எல்லாமே அவனா செய்யலம்மா. அவங்க அப்பன் சக்திவேல் சொல்லி சொல்லி குடுத்தே அப்படி வந்து பண்ண வச்சுட்டான். இப்போ உங்க அப்பா இருக்கார்ல, சரவணன சாப்பிடவான்னு கூப்பிட்ட உடனே பின்னாடியே போனான் பாத்தியா, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அரசி சொல்லுவா, சாப்பிட கூப்பிடுறதுக்கும், இந்த கல்யாணத்த நிப்பாட்டுனதும் ஒண்ணா அம்மாச்சி? நீங்க எப்படி கம்பேர் பண்றீங்க இத?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லம்மா, அவன் வந்து சின்ன வயசுலேருந்து எதிரி வீடு மாரி உங்கள வந்து ட்ரீட் பண்ண வச்சுட்டான் உங்க அப்பா. அப்படி சொல்லி சொல்லி குடுத்தே வளர்த்துட்டான். அதனால தான் அவன் அந்த மாரி பண்ணான். ஆனா, இப்போ அவன் வந்து தப்பெல்லாம் உணர்ந்துட்டான்மா" அப்படின்னு சொல்லி சொல்லுவா அவங்க அம்மாச்சி. அப்போ இவ சொல்லுவா, "என்னாலலாம் அவங்கள வந்து அத நம்புற மாரியே இல்ல அம்மாச்சி" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போதே, இப்ப நான் குமாருக்கு நடந்த கல்யாணத்த போய் நான் நிப்பாட்டினேனே, அது எதனால நினைச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்பா அம்மாச்சி. அதுக்கு வந்து அரசி சொல்லுவா, "நீங்க தான் அதுக்கு ஏதோ ஒரு காரணத்த சொன்னீங்களே" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அதெல்லாம் உண்மையான காரணம் கிடையாதும்மா. நான் வந்து நிப்பாட்டினதே குமாருக்கு அந்த கல்யாணத்துல இஷ்டம் கிடையாது. அவனுக்கு வந்து உன்ன தான் கல்யாணம் முடிக்க ஆசை" அப்படின்னு சொன்ன உடனே இவ எந்திரிச்சுருவா. "அம்மாச்சி, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "ஏன், உனக்கு கோவமா?" அப்படிங்கும்போது, "அவன நீ மன்னிக்கவே மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு தான், "நான் வந்து கோர்ட்ல வச்சே மன்னிச்சுட்டேனே. ஆனாலும் எனக்கு இந்த பேச்சு இப்ப பிடிக்கல. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிருவா. உடனே அவங்க அம்மாச்சி வந்து மனசுக்குள்ள நினைப்பா, இந்த பொண்ணு வீட்ல வந்து நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுவே நடந்துருச்சு. அதே மாதிரி வந்து நம்ம நடக்காதுன்னு நினைச்ச விஷயங்கள், நெறைய விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி அரசியோட கல்யாணம் வந்து குமார் கூட நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆனா அரசி கூட கண்டிப்பா குமாருக்கு கல்யாணம் நடக்கும். அத பார்த்துட்டு தான் நான் கண்ண மூடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாச்சி நினைக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து பாண்டியன் ஸ்டோர் வந்து முடிஞ்சது.